ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா? விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மோதகம் எப்படி எளிமையான முறையில் நம்ம வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மோதகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப வெரைட்டியாகவும் இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்நாக்காக நீங்கள் உங்களுக்கு பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுக்கலாம். இல்லை சாமிக்கு எந்த ஃபெஸ்டிவல்னாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணுறதுக்கோ இல்லை கெஸ்ட்டு வந்தால் பண்ணுறதுக்கோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன். அதனால நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம ரொம்ப ஆயிலே யூஸ் பண்ண மாட்டோம், கீ மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மோதகம் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம். ஒரு உலக்கு எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம மோதகத்துக்கு பச்சரிசி தான் யூஸ் பண்ணுறது, அதனால் 3/4 உலக்கு பச்சரிசியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். 1/4 உலக்கு பாசிப்பருப்பு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதையும் ஃபஸ்ட்டு மிக்சியில் பச்சரிசியை மட்டும் தனியாக முணுக்கிக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பையும் அதே மாதிரி மிக்சியில் போட்டு இப்போ கொரன்னு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3-4 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கோங்க. அதில் நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம முணுக்கி வச்சுருந்த அரிசியை இப்போ இதில் கொட்டி வறுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி உதிரியாக வர்ற வரைக்கும் வறுக்கணும். இதுதான் சரியான பதம். முணுக்கி வச்சுருந்த பாசிப்பருப்பையும் இப்போ இதில் கொட்டி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், இதான் கரெக்டான ஸ்டேஜ். நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் உதிரியாக வரும்போது அடுப்பை அமர்த்திடணும். பாகு வைக்கிறதுக்கு 1/2 உலக்கு வெல்லம், பவுடர் பண்ண வெல்லம் எடுத்துக்கணும். கனமான சட்டி அடுப்பில் வச்சுட்டு இந்த பவுடர் பண்ண வெல்லத்தை அதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு பாகு வைக்கிறதுக்கு நமக்கு 1/4 டம்ளர் தண்ணி போதும். ஸோ 1/4 டம்ளர் தண்ணி அதில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எப்போவுமே வெல்லத்தில் கசடு இருக்கும், மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் வடிகட்டிட்டு எப்போவுமே யூஸ் பண்ணணும். ஸோ வடிகட்டிக்கலாம். மொத்தம் நமக்கு 2 டம்ளர் தண்ணி வேணும். இப்போ எனக்கு பாகு வச்ச தண்ணி 1/2 டம்ளர் இருக்குது. ஸோ 1/2 டம்ளர் பாகு வச்ச தண்ணியும் 1/2 டம்ளர் பச்சை தண்ணியும் எடுத்திருக்கேன். எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ இந்த 2 தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்தோடனே நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த அரிசி பருப்பை இப்போ இதில் சேர்த்து நல்லா கொட்டி கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ 4-5 ஏலக்காய் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி கெட்டியாக வரணும். முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முந்திரி பருப்பை கொட்டிட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து வச்ச முந்திரி பருப்பை மாவில் கொட்டி இப்போ இது மாதிரி சுருளை கிண்டிக்கோங்க. இது மாதிரி ரவுண்டாக பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல் மாவையும் இந்த மாதிரி நம்ம ஷேப்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இட்லி சட்டியில் வச்சு ஆவியில் அவிச்சு எடுத்துக்கணும். இட்லி சட்டியை மூடி வச்சுருங்க. 1/2 hour 45 minutes விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வெந்திருக்கா என்னன்னு தெரியும். ஸோ உள்ளே வெந்திருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மோதகம் அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ஆசையாக இருக்குது சாப்பிட்ணுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனுபவம் எப்படி இருந்ததுன்னு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இமீடியட்டாக என்னென்ன வீடியோஸ் வருதோ அது உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். நீங்கள் விடாமல் எல்லாமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நல்ல வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.